காலேஜிலேருந்து பஸ் ஏறிட்டேன். நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே போய்ட்டு இன்னொரு பஸ் மாறணும். ஏறிட்டு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஒரு டீ குடிச்சிட்டு சென்னைக்கு பஸ் ஏறிடலாம். நான் சென்னை போயிட்டு என்ன விஷயத்துக்காக போகிறேன்னு சொல்லிடுறேன். கரெக்டாக ஒரு 3 மணிக்கு நம்ம வந்து கிளாம்பாக்கம் வந்து சேர்ந்துட்டோம். ஒன்றும் இல்லை, என் தம்பி நீட் எக்ஸாம் எழுதியிருந்தான். அதோட கவுன்சிலிங் தான் இன்றைக்கி, ஆஃப்லைன் கவுன்சிலிங்கு. என் தம்பி நாங்கள்லாம் 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால 7.5 ரிசர்வேஷன் அப்ளை ஆகும். அந்த 7.5ன்றது ஸ்பெஷல் கேட்டகரின்றதுனால ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்து சென்னை வந்திருக்கோம். சென்னையில் எங்கன்னா ஓமத்தூரில் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்குது. அங்கே போய்ட்டு பார்ப்போம் எந்த காலேஜ் கிடைக்குதுன்னு. ரேங்க் வந்து 287 7.5ல். பார்க்கலாம், நல்ல காலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்ச உடனே நான் சொல்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது, போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். அடுத்த பஸ்ஸை போய் ஏறுவோம். நம்ம இங்கேருந்து ஓமந்தூர் போகிறதுக்கு எப்படி போகிறதுன்னு ஐடியா இல்லை. போயிட்டு எப்படி போகிறேன்றதை போயிட்டு சொல்கிறேன் நான். பாய். எல்லாருமே வந்து கோயம்பேடுலேருந்து நேராக ஓமந்தூருக்கு வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். மெட்ரோ ட்ரெயின் தான். இங்கேருந்து நேராக ஓமந்தூரார் போயிட்டு அங்கேருந்து அப்படியே டைரெக்டாக அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போ பார்க்குறீங்களா, இங்கே வந்துட்டோம். இதோட என்ட்ரன்ஸ்லாம் பாருங்கள். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வெளியிலே ஓகே தான், எல்லாம் நல்லா தான் செஞ்சுருந்தாங்க. ஆனால் வழக்கம் போல் எப்போவுமே அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி மட்டும் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த டைமும் அதே மாதிரி தான் இருந்தது. இந்த ஸ்க்ரீனில் தான் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு எல்லாமே போடுவாங்க. இங்கே கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றத பாருங்கள். இப்போ பார்க்குறீங்களே, இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா இவ்வளோ சீட்டு இருக்குது, யார் யாருக்கு எந்தெந்த சீட்டு எடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக போட்டுகிட்டே இருப்பாங்க. வேக்கன்சி லிஸ்ட்டெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும். உடனே கிடைக்கும். அப்படின்னு அளவில் ஃபுட்டு கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு அவளை சாப்பிட்டாச்சு. இது வந்து நம்ம கூட வந்து இந்த ஒரு பொண்ணுது, அவங்க வந்து KMCHயில் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் தான். 7.5ன்றனால வந்து ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா கவர்மெண்ட்டே கட்டிப்பாங்க அது எல்லாமே. இப்போ தான் வந்து நம்ம தம்பி வரப்போகுது. 3, 2, 1 வந்துடுச்சு. அவ்வளோதான். இது ராஜலட்சுமி காலேஜ் தான் கிடச்சிருக்கு. 23லேருந்து 28க்குள்ளே போய் ஜாயின் பண்ணால் போதும். எல்லாருமே அலாட்மெண்ட் காப்பிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தான் அமைச்சர் வந்து தராராமா, அதனால் கொஞ்சம் வெயிட்டிங்கு. அமைச்சர் வந்து டாப் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல எதுக்காக இவ்வளோ கூட்டம்னா, ஆர்டராக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை புரிஞ்சிக்காமல் யோசிக்காமல் பேரண்ட்ஸ் எல்லாருமே டைம் ஆயிடுச்சுன்னு முன்னாடி போய் வாங்கணும்னு ட்ரை பண்ணி கடைசியில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் உள்ளே கூப்பிட்டு யார் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு உள்ளே தனியாக வச்சு எல்லாருமே கொடுத்துட்டாங்க. இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் என் தம்பி வாங்கிட்டு அவங்க 3 பேர் பார்த்துருந்தாங்க, எங்கள் அப்பா அம்மாவும். அவ்வளோ வாங்கிட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே. மறுபடியும் மெட்ரோலே ரிட்டன் போயிட்டு சென்ட்ரல் ட்ரெயின் போய் ஏறி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். எதனாலனா, என் தம்பி 2 வருஷம் ட்ரை பண்ணி தான் இந்த சீட்டு வாங்கியிருக்கான். நானுமே 2 வருஷம் ட்ரை பண்ணேன். பட் வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் இன்னொரு டைம் சான்ஸ் கேட்டேன். என் கூட இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுமே என்னை வந்து கொஞ்சம் நம்பலை. கரெக்ட் தான், அவங்க ஃபஸ்ட்டு வச்சும்போது நம்ம கேட்கல. பட் மறுபடியும் கேட்கும்போது சான்ஸ் கிடைக்காதுல்ல.
என்னதான் நம்ம அப்படி சொல்லி மனசை தேத்திக்கிட்டாலும் ஃபைனலில் அதை நினச்சி வருத்தப்படத்தான் செய்யும் தொடரும்.